அனைத்து கபடி வீரர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் குட்டி வெங்கடேசன். மீண்டும் ஒரு காணொளியில உங்களை சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்ல, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சேலம் மாவட்டத்தில அமைச்சர் கபடி கழகம் தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தேர்தலை சப்போர்ட் பண்ணி அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் புலியேந்திரன் அண்ணனுக்கு ஆதரவு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அண்ணன் ஏ டு இஜெட்டினுடைய பயிற்சியாளருமான டிஎன்இபியினுடைய விளையாட்டு வீரருமான அண்ணன் ரவிச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்த டிஎன்இபியினுடைய விளையாட்டு வீரர் அண்ணன் போனஸ் ராஜா அவர்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ரிப்ளை பண்ணுவீங்கன்னா நாங்கள் நம்பி இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். அண்ணன் நீங்கள் சொன்னீங்க, எங்கள் கூட டிஎன்இபியில் விளையாண்டுருக்கிறாரு, சிறப்பான விளையாட்டு வீரர், ரைட் கவர் பிடிப்பார், நல்லா விளையாடுவார். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பயிற்சியாளராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் சேலம் மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் அணியிலையும் பயிற்சியாளராக இருந்திருக்கிறாரு அப்படின்லாம் சொன்னீங்க. எங்களுக்கு அந்த பயிற்சியாளராக இருக்கிறதுல எங்களுக்கு அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் கிட்டத்தட்ட சேலம் மாவட்டத்தில் 18 ஆண்டுகளாக மாவட்ட பொருளாளராக இருந்திருக்கிறாரு. சேலம் மாவட்டத்துக்கு செஞ்ச நன்மைகள் என்ன? இப்போ நீங்கள் அண்ணன் சொன்னீங்க, ரவிச்சந்திரன் அண்ணன் சொன்னீங்க, மாவட்டத்தை தாண்டி அவர் ஸ்டேட்டுக்கும் செக்ரட்டரி ஆனால் நல்லாயிருக்கும், கபடி அணிகளை நல்லா இன்னும் சிறப்பாக கொண்டு போவார்னு சொன்னீங்க. முன்ன அவர் மாவட்டத்துக்கே எதுவுமே செய்யலைன்றதான எங்களுடைய பணிவான கருத்தாகவும் வைக்கிறோம். இப்போ நீங்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது. இப்போ கள்ளக்குறிச்சியில் அண்ணன் ராஜா அண்ணன் பதிவு பண்ணார், அவருக்கும் தெரியாது. ஆனால் எங்களை மாதிரி விளையாட்டு வீரர்கள் சேலத்தில் பாதிக்கப்பட்ட வீரர்கள்லாம் இது வரைக்கும் அவங்க எந்த இதுவும் செய்யலைன்றதை எங்களுடைய ஒரு கருத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறோமோ தவிர, மற்றபடி அவரை நம்ம எதிர்த்து அவருடைய விளையாட்டை குறை சொல்லியோ அவரை நம்ம விமர்சிக்கிற அளவுக்கு நம்ம அவளை தப்பானவர்கள் இல்லை. ஏன்னா அவங்க அருமையான விளையாட்டு வீரர். இப்போ என்னன்னா, நீங்கள் அண்ணன் வீடியோவை நீங்கள் போட்டீங்க, அவருக்கெல்லாம் நீங்கள் வாக்களிக்கணும், சப்போர்ட் பண்ணீங்கன்னா. ஆனால் உங்களுடைய பேச்சு நாங்கள் கட்டுப்படுறோம்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கேட்போம். ஏன்னா உங்கள் வீடியோவை தினசரி பார்க்கக்கூடிய ஆட்கள் நாங்கள். அது மட்டும் இல்லை, நான் அனந்தகடை கேம்பில் கூட நான் இருந்து உங்ககிட்ட பயிற்சி எடுத்த ஒரு மாணவன். இப்போ அவங்க வீடியோ பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் சங்கட்டமும் ஏற்படுத்துச்சு. அண்ணன் நீங்கள் இன்னொரு வீடியோ நீங்கள் பதிவு பண்ணணும்னு நாங்கள் நம்புகிறோம். சேலம் கிழக்கு மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்துக்கு அவர் என்ன நன்மைகள் செஞ்சாருன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லணுண்ணே. அண்ணா கள்ளக்குறிச்சி ராஜான்னு சொல்லணும், நீங்களும் சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஒரு திறமையான ஒரு பயிற்சியாளர். அது மட்டும் இல்லை, இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் நீங்கள் அவ்வளோ ஒரு சிறப்பான காரியங்களை மாணவர்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கீங்க. நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்குறீங்க. நல்ல சாதி மதம்லாம் பார்க்கக்கூடாது, கபடி மட்டும்தான் நமக்கு பார்க்கணும், இங்கே அதுமாரி பார்க்கக்கூடாதுலாம் சொல்லியிருக்கீங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோன்னா, உங்களை நாங்கள் பின்பற்றுறோம். நீங்கள் அந்த விளக்கத்தை மட்டும் சொன்னீங்கன்னா உங்களோடு சேர்ந்து நாங்களும் புலியேந்திர அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்றது இந்த காணொலி மூலியமாக அண்ணன் இபி ராஜா அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் ரவிச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் இந்த காணொலி மூலியமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தயவு செஞ்சு நீங்கள் அந்த வீடியோவை ஒரு மாற்று கருத்தை நீங்கள் சொல்லி எதுக்காக அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் தெளிவுபடுத்தி, சேலம் மாவட்டத்துக்கு இவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் அந்த என்ன நன்மைகள் செஞ்சாரோ அதை வச்சு ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நாங்கள் உங்களை பின்பற்ற தயாராக இருக்கணும். நன்றி, வணக்கண்ணே.